தமிழ்நாட்டைச் சேர்ந்த 22 அரசு பள்ளி மாணவ மாணவிகள் 5 நாள் கல்வி சுற்றுலா பயணமாக சென்னையிலிருந்து ஜெர்மன் நாட்டிற்கு புறப்பட்டனர். பள்ளி அளவில் சிறந்து விளங்கும் மாணவர்கள் புகழ்பெற்ற இடங்களுக்கு கல்வி சுற்றுலா அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருந்தார். அதன்படி அரசு பள்ளியைச் சேர்ந்த 22 மாணவ மாணவிகள், 2 ஆசிரியர்கள் என 24 பேர் 5 நாள் ஜெர்மனிக்கு புறப்பட்டனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அரசு பள்ளி மாணவர்கள் முதல் முறையாக விமானத்தில் பறப்பதற்கு மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறி தமிழக முதலமைச்சருக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கும் நன்றி தெரிவித்தனர். மாநில அளவில் நிறைய போட்டிகள் நடத்தி அதில் வெற்றி பெற்ற மாணவர்களை வெளிநாட்டுகளுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இது எங்களை ஊக்குவிக்கிறதுக்கும் நாங்கள் மென்மேலும் வளர்கிறதுக்கும் ஒரு முதல் படியாக இருக்கும். அங்கே அழைச்சிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே சுற்றி காமிக்கிறாங்க. இது எங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணுறது, அங்கே நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கலாம். இந்த நாடு இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் சென்று அங்கே இருக்கிறதும் கற்றுக்கிறனால எங்களோட அறிவும் மேம்படும், அதோடு இல்லாமல் எங்களோட கல்வியும் மேம்படும். இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லுங்கள். அரசு பள்ளியில் படிக்கிறவங்க மோஸ்ட்லி கிராமத்தில் இருக்கனால அவங்க எதையும் அதிகமாக பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்கள ஊக்குவிக்கிற விதமாக எங்கள் எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு கூட்டு போய் அங்கே என்னென்னலாம் இருக்குது, இன்னும் வெளியில் போனால் உங்களுக்கு நிறைய இது இருக்குது, வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி எஜுகேஷனல் ட்ரிப்பாக ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு காமிக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.